ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு என்ன வசனம்? வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால் சங்கீதம் 32 அதிகாரம் 1 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி அதனோட விளக்கத்தை சொல்லுகிறேன். எவனுடைய மீறுதல்கள் ஸ்தோத்திரம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அதாவது பாவம் மீறுதல், அதாவது நம்ம வாழ்க்கையில் மனிதனுக்குன்று ஒரு ஒழுக்கம் இருக்குது. அந்த ஒழுக்கத்தை மீறினா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். அது மாதிரி பாவம், இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பாவம், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அதாவது எவனுடைய பாவத்தையும் அவர் எவனுடைய மீறுதலையும் அவர் ஆண்டவர் நினையாதிருக்கிறாரோ. ஏன்னா ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்திருக்கிறார். கொல்கதா மலையிலே 2 கைகளிலும் 2 கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல்களையும் நம்மளுடைய பாவங்களையும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து நம்மளுடைய பாவங்களை, மீறுதல்களை ஸ்தோத்திரம் நம்ம கழுவிக்கிறணும். இப்போது டெய்லி நம்ம அறிந்தே பாவம் செய்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அறியாமல் செய்த பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32 1 வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென்.